أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال جل جلاله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக ஒருவன் அல்லாஹுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள் மீதும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்த்தியாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் இவ்வுலகில் அல்லது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது பெற்றோர்கள், உறவுகள், அனைத்து ஈமானிய உள்ளங்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிறைவாகவே உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நாம் இவ்வுலகில் வாழும் சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவல்களாக கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எமது வாழ்வில் முடிந்தளவு எடுத்தும் எவைகளை விட்டும் தவிர்ந்து விலகி வாழும்படி எச்சரிக்கை செய்து தடை செய்துள்ளானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தின் இறுதி நாளை அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பு மிகு ஜும்ஆவுடைய தினமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு பின்னர் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் எம்மை பல நல்ல மக்களில் பண்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் எம்மை பண்படுத்திய அந்த இபாதத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொருவரும் நான் செய்த இபாதத்து என்ன,
நான் என்னென்ன இபாதத்துக்கள் எந்த அளவுக்கு செய்திருக்கிறேன், அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆனை எவ்வளவு ஓதி இருக்கிறேன், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் எவ்வளவு செய்திருக்கிறேன், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட அஸ்காறுகள் எந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் அந்த அஸ்காறுகளை ஓதி இருக்கிறேன். காலை மாலை ஔராதுகள், சுன்னத்தான தொழுகைகள், ஜமாஅத்துடைய தொழுகைகள், இவைகள் அனைத்தும் என்னால் எவ்வாறு இந்த ரமதானில் இன்று வரைக்கும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற ஒரு சுய பரிசோதனையை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக எம்முடைய உள்ளத்தை தொட்டு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நிச்சயமாக ஏனைய மாதங்களை விட நாம் ஏதோ ஒரு கோணத்தில் அமல்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, அமல்களை அதிகம் செய்தவர்களாக இந்த மாதத்தில் நாம் அனைவர்களும் இருந்தோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏதோ ஒரு கோணத்தில் நாம் அமல்களை அதிகம் செய்திருப்போம். பாவமான காரியங்களை ஏனைய மாதங்களில் தவிர்த்து கொள்ளாத அளவுக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் நாம் தவிர்த்து கொண்டிருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானின் மூலம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு விடயம்தான், ஒரு மனிதன் இந்த ரமலானை ஒரு அவகாசமாக, ஒரு வாய்ப்பாக எடுத்து அவனுடைய வாழ்நாளில் மரணம் வரைக்கும் தன்னுடைய இபாதத்துக்களை, தான் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களை, தான் தவிர்த்து கொள்ளக்கூடிய அல்லாஹ் எச்சரித்த தடைகளை அவன் நிலையாக மரணம் வரைக்கும் தவிர்ந்து என்னுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்துக்காகத்தான், என்ற ஒரு நல்ல செய்திக்காகத்தான் அல்லாஹ்வினுடைய இரக்கத்தின் காரணமாக இந்த ரமலானின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அம்சமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானில் செய்த இபாதத்துக்களை நாம் ஒரு கணம், அதாவது மீள் பரிசீலனை செய்து பார்ப்பது மாத்திரம் அல்லாமல், அந்த இபாதத்துக்களை என்னிடத்தில் நிலைத்திருக்க செய்வதற்கான வழிமுறைகளையும் நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாக, மிக கட்டாயமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த ரமலானில் அமல் செய்துவிட்டு அந்த ரமலானோடு அமல்களுக்கு விடை கொடுத்தோம் என்றால், அந்த ரமலானில் அமல் செய்துவிட்டு ரமலானில் செய்த இபாதத்துக்கள் எம்மில் துண்டிக்கப்படுமாக இருந்தால், அது நிச்சயமாக இஸ்லாம் எதிர்பார்க்கிற, இஸ்லாம் ஆதரிக்கிற ஒரு காரியமாக இருக்காது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எம்முடைய இபாதத்துக்களை, எம்முடைய அமல்களை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, எம்முடைய இபாதத்துக்களில் நாம் எப்படி உறுதிமிக்கவர்களாக, இஸ்திகாமத்தாக நம்முடைய இபாதத்துக்களை மாற்றிக் கொள்வது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது அல் இஸ்திகாமத் என்பது எம்முடைய ஒவ்வொரு அமல்களிலும் மிக முக்கியமாக, நிச்சயமாக நமக்கு மத்தியில் பேணப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்திகாமத் என்றால் நிலைத்திருத்தல், நேரான பாதையில் உறுதியாக இருத்தல் என்ற பொருள்படுகிறது. மார்க்கத்தில் ஏவல்கள் மற்றும் விலக்கல்களை அந்தந்த முறைப்படி ஏவல்களை எடுத்து நடத்தல், விலக்கல்களை விட்டு முழுமையாக மரணம் வரைக்கும் தவிர்ந்திருத்தல், அத்தோடு அதிலே நிலையாக இருத்தல். இன்று ஒரு ஏவலை செய்து நாளை அந்த ஏவலை விட்டு விடுவதல்ல. இன்று ஒரு பாவத்தை தவிர்த்து கொண்டு விட்டு அந்த பாவத்தை நாளைய தினம் செய்வதல்ல. இன்று விட்ட பாவத்தை ஏதாவது ஒரு பயணத்தில்
அதனை நிலைநாட்டுவது, அதனை அரங்கேற்றுவதல்ல. ஒரு இபாதத்தில் இன்று அல்லது இந்த ரமலானில் நாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு அதற்கு பின்னர் இந்த ரமலானுக்கு விடை கொடுத்ததன் பின்னர் அந்த ஜமாஅத்தை விட்டும் நாம் அலட்சியமாக நடந்து கொள்வதல்ல. இவைகளுக்கு மாற்றமாக அல் இஸ்திகாமத் என்பது மரணம் வரைக்கும் எமக்கு மத்தியிலே அந்த இபாதத்துக்கள் எந்த வடிவத்தில் செய்வதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த முறையில் நாம் நம்முடைய இபாதத்துக்களில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த இபாதத்துக்களில் நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அதனைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில தெளிவாக கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எவ்வாறு சொல்கிறார்? வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன். நபியே, உங்களுடைய ரப்பை நீங்கள் உங்களுக்கு மரணம், உங்களுடைய அந்த அஜல் வரும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குவீராக என்று அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு என்றால் எங்களுடைய இந்த ரமலானுடைய நல்லவர்கள் துண்டிக்கப்படுவதில்லை. ரமலானுக்கு விடை கொடுக்கும் நாம் இந்த இபாதத்துக்களுக்கு விடை கொடுக்க கூடாது. ரமலானுக்கு விடை கொடுக்கும் நாம் அந்த இபாதத்துக்கள் அல் குர்ஆனுக்கு விடை கொடுக்க கூடாது. சுன்னத்தான அமல்களுக்கு விடை கொடுக்க கூடாது. நாம் இந்த ரமலானிலே ஓடி அந்த திலாவத்துல் குர்ஆன், அதே போன்ற சுன்னத்தான கொள்கைகள், ஜமாஅத்துடைய கொள்கைகள், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்வது, அல்லாஹ்வின் இடத்தில் அதாவது கெஞ்சி மன்றாடி துஆ செய்வது, இப்படியான இபாதத்துக்களில் நாம் இவைகளுக்கு விடை கொடுக்க கூடாது. இவைகளுக்கு விடை கொடுக்காமல் இவைகளில் நாம் உறுதிமிக்கவர்களாக நிலை திருக்க செய்வதற்குத்தான் அல் இஸ்திகாமத் என்று சொல்லப்படும். இந்த இஸ்திகாமத்தை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஏவி அவர்களை பண்படுத்தி அவர்களை பொருந்திக் கொண்ட அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நல்ல அடியார்களாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே சான்று பகர்வதற்கு காரணியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்கள்ல வரலாறுல நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தை அல் குர்ஆனில, அதாவது அந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகளை அதே சீகாவில அதே பதத்துல இல்லாவிட்டாலும் கூட அந்த பதத்தை ஒட்டிய பதங்களில் வரக்கூடிய 10 இடங்களை எனக்கு அல் குர்ஆனிலே பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரா ஹூத் 112வது வசனத்துல சொல்கிறார், ஃபஸ்தகிம் கமா உமிர்த. இன்னொரு வசனம், வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா. சூரா ஃபத்ஹ் 2வது வசனம், வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம். சூரா இஸ்ரா 35வது வசனம். அதே போன்று ஃபஸ்தகிம் கமா உமிர்த ஃபத்உ வஸ்தகிம். அஸ்ஸூரா 15வது வசனம், قال قد اجيبت دعوتكما فاستقيما என்ற அந்த அல் குர்ஆனிய வசனம். சூரா யூனுஸ் 89வது வசனம், ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه என்ற அல் குர்ஆனிய வசனம். 30வது வசனம் சூரா ஃபுஸ்ஸிலத், وان لو استقاموا على الطريقه. சூரா அல் ஜின் 16வது வசனம், فما استقاموا لكم فاستقيموا. சூரா தௌபா 7வது வசனம், وأن هذا صراطي مستقيما فاتبعوا. சூரா அன்ஆம் 153வது வசனம். இந்த ஒவ்வொரு வசனங்களும் எமது இந்த இபாதத்துக்களில் நம்முடைய மார்க்கத்தில் நாம் நிலைத்திருப்பதை மையப்படுத்தியதான அல் குர்ஆனிய வசனங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு வசனங்கள் அல் குர்ஆனிலே எமது இபாதத்துக்களில் நாம் எந்த அளவுக்கு நிலையாக உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், நாம் தற்பொழுது நம்முடைய ரமலானுடைய இபாதத்துக்களையும் நம்முடைய உறுதி தன்மையையும் மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நாம் நமது உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அதிலே உறுதிமிக்கவர்களாக இந்த ரமலானுக்கு விடை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த மேலே சொல்லப்பட்ட அந்த அல் குர்ஆனிய வசனங்கள் அனைத்தும்
4 அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் அதாவது பிமானா அஸ்ஸபாத்தி வத்தவா, அதாவது அல் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த உறுதியையும் அதனை தொடர்ச்சியாக செய்வதையும் மையப்படுத்தியதாக அல் குர்ஆனிலே அந்த பொருள்பட அல் குர்ஆன்ல இந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஃபஸ்தகிம் கமா உமிர்த, அதாவது அந்த அல் குர்ஆனிய வசனம் நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதிலே நீங்கள் உறுதிமிக்கவர்களாக இருங்கள், அதிலே நீங்கள் தளம்பலாக அலட்சிய போக்கோடு அதிலே உறுதியற்ற நிலையை கடைபிடிக்காதீர்கள், அதிலே உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த மார்க்கத்தினுடைய அதாவது உறுதிமிக்க அந்த நிலையை எம்முடைய அந்த விடயத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அந்த அமலிலே தொடர்ச்சியை கடைபிடிப்பதுதான் அதனுடைய இஸ்திகாமத்தாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய அந்த வசனம் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எப்படி தெளிவுபடுத்தினார்கள்? அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி, எமக்கு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் அது வமுஹா வஇன் கல்ல, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் அதனை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அது ரமதானுக்கு மாத்திரமல்ல, அல்லது ரமலானில் ஒரு தினத்தை 27ஆம் தினத்துக்கு மாத்திரம் குறிப்பானதல்ல, அந்த ரமலானுடைய இறுதி 10க்கு மாத்திரம் குறிப்பானதல்ல. நீங்கள் ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அந்த இபாதத்துக்கள் ஒன்றும் ரமலானுக்கு மாத்திரம் குறிப்பானதல்ல என்பதை நாம் ஆழமாக உறுதியாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நோன்பு என்ற இபாதத் எமக்கு அந்த கடமை என்ற அம்சம் மாத்திரம்தான் இந்த ரமலானிலே மையப்படுத்தப்படுவது. அதற்கு மாற்றமாக நோன்பு என்ற இபாதத் அது எம்மை விட்டும் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கம் கிடையாது. அதற்கு மாறாக இந்த நோன்பை ரமலான் முடிந்து அடுத்த கணமே நாம் ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோப்பதற்கான சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, மாதத்தில் 3 அதாவது 13, 14, 15 நோன்பு, அதே போன்று திங்கள் வியாழன் நோன்பு, அரபா நோன்பு, அதே போன்று ஆஷூரா நோன்பு என எத்தனையோ சஹீஹான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட ரமலானுக்கு முன்னுள்ள ஷாபான் மாதத்தில அதிகமாக நோன்பு நோக்கும் வழக்கமுடையவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்ற செய்தி, இவைகள் எல்லாம் இந்த நோன்பு என்ற இபாதத் எம்மை விட்டும் துண்டிக்கப்படவில்லை. அந்த நோன்பு என்ற இபாதத் எம்மை விட்டும் துண்டிக்கப்படக்கூடாது என்ற விடயத்தை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்றதான் பாருங்கள், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், தர்மம் செய்வதாக இருக்கலாம், அல்லாஹ்வினிடத்தில் துஆ செய்வதாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் எமக்கு மத்தியிலே நிலையாக இருக்க வேண்டிய, எல்லா காலத்துக்கும் மரணம் வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள். எந்த ஒரு இபாதத்தும் அதாவது ரமலானுக்கு மாத்திரம் குறிப்பான இபாதத்துக்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக இந்த அல் இஸ்திகாமத் என்ற அந்த வாசகம் அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு பொருள்பட பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பிமானா அஸ்ஸபாத்தி அலா தௌஹீத், அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில அதாவது எந்த நோக்கத்துக்காக நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த அகீதாவை மையப்படுத்தியதாக, அந்த ஏகத்துவத்தை மையப்படுத்தியதாக, ஏகத்துவத்தின் உறுதியில் கருத்துப்பட இந்த இஸ்திகாமத் என்ற வாசகம் அல் குர்ஆனில பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல் குர்ஆனில சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது வசனம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் ஒருவர் அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, அதிலே கலம்பலான நிலை இல்லாமல் ஏந்த ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான், நான் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அனைத்தையும் நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்வேன் என்று யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிலே இருந்து தடம் புரளாமல் இருக்கிறார்களோ,
அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல வெகுமதிகளை கொடுப்பதாக அல் குர்ஆனிலே அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதற்கு முன்னர் இந்த வசனத்துக்கான தஃசீரை நாம் பார்ப்போம். தபரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், أن رسول الله صلى الله عليه وسلم قال إن الذين قالوا ربنا الله إن الذين قالوا ربنا الله என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதினத்துக்கு பின்னால சொன்னார்கள், அதாவது قال قد قالها الناس ثم كفر أكثرهم فمن مات عليها فهو ممن استقام. அதிகமானவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள், ஆனால் ஓதுவதில் அதிகமானவர்கள் அதை நிராகரித்து விடுகிறார்கள். யாரெல்லாம் இந்த வசனத்தின் படி நிலையாக இருக்கிறார்களோ, இந்த வசனம் சொல்லும் முறைப்படி அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த ஏகத்துவத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக உறுதிமிக்கவர்களாக, அவர்கள் உண்மையான இஸ்திகாமத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தபரியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு செய்தியை நமக்கு பார்க்கலாம். சயீத் இப்னு இம்ரான் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், கரஅது இந்த அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் இந்த அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டினேன். அதற்கு பின்னர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுமுல்லதீன லா யுஸ்ரிகூன பில்லாஹி ஷைஆ. இந்த மனிதர்கள் யார் தெரியுமா? அந்த இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு, யாரெல்லாம் எனது ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சாரார்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் இந்த அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத சாரார் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃசீர் செய்யக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே நாம் உறுதியாக இருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்திகாமத்தில் மிக முக்கியமான முதன்மையான இஸ்திகாமத் நம்முடைய அகீதாவில் வரக்கூடிய இஸ்திகாமத். அதனாலதான் இந்த பள்ளி வாயிலே நாம் ரமவானில சுபஹ் வகுப்பிலே அல் உசூல் ஸலாத்தா என்ற அந்த நூலை அகீதாவில் நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் வாசித்து விளங்கெடுத்தோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யாரெல்லாம் எனது ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, தனத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய மரண நேரத்தில் அந்த வானவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி சொல்கிறார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தீர்கள். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் அதில் நீங்கள் வரக்கூடிய சோதனைகளில் எல்லாம் உறுதி மிக்கவர்களாக இருந்தீர்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு நன்மாராயம் இருக்கிறது. உங்களுக்கு கவலை இல்லை என்ற அந்த வெகுமதி மாத்திரமல்ல, உங்களுக்கு பயம் இல்லை என்ற அந்த வெகுமதி மாத்திரமல்ல, இன்னும் உங்களுக்கு வெகுமதி இருக்கிறது, இன்னும் உங்களுக்கு பிரதிபலன் இருக்கிறது. அது என்ன பிரதிபலன்? وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ. அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்கள், அதாவது அல்லாஹ் தஆலா வாக்களித்ததை போல உங்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் இருக்கிறது என்று அந்த வானவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. தொடர்ந்து எத்தனையோ வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா சொல்வதை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பலன்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த விடயத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இன்று எமது முஸ்லிம் சமூகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், அகீதா என்றால் என்னவென்று தெரியாது, இபாதத்துக்களை நிறைவேற்றுகிறார்கள், எத்தனையோ அமல்களை நிறைவேற்றுகிறார்கள், ஆனால் இபாதத்துக்கள் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் தெரியாது, சுன்னா என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் உண்மையான அர்த்தம் தெரியாது.
அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்டால் அதற்கான பதிலை தெளிவாக சொல்ல தெரியாத முஸ்லிம்களாக நாம் இருந்தால் என்னுடைய அகீதாவை நாம் மீள் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவைகளிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தை அந்த அல்லாஹ்வினுடைய ஓரிரை கொள்கையை உறுதிப்படுத்தும் அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை போன்று இன்னும் ஒரு அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் அஸ்ஸபாத்து அலா தாஅத்தில்லாஹி வல்திஸாமி அஹ்காமிஹி, அதாவது அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கிறதே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றானே, வஅதீஉல்லாஹ் வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், குல் அதீஉல்லாஹ் குல் அதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இப்படி எத்தனையோ வசனங்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறார். இந்த ஒவ்வொரு வழிபடுதலையும் நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அது சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய உள்ளத்தில் அற்பமாக இந்த அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கடுவும் நினைக்காமல் இதற்கான கூலியை மகத்தானதாக அல்லாஹ் தஆலா நமக்கு தர போதுமானவனாக இருக்கிறான் என்ற அந்த உறுதியோடு நாம் நம்முடைய அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய காரியங்களில் உறுதிமிக்கவர்களாக இருப்பது நம்முடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல் குர்ஆன்ல சூரா ஜின்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வஅல்லவ் இஸ்தகாமு அலா தரீகத்தி லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அந்த மனிதர்கள் அவர்களுடைய அந்த நேரான பாதையிலே நிலையாக இருந்தால், அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்தால், லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அவர்களுக்கு தாராளமாக தண்ணீரை நாம் புகட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த இஸ்திகாமத் என்பது நம்முடைய இன்னும் ஒரு விடயத்தில் இன்னும் ஒரு அர்த்தத்திலே இந்த அல் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது என்னவென்றால், நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியதில் நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வினிடத்திலே உடன்படிக்கை செய்தவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் எமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ்வினுடைய உடன்படிக்கையின்படி நாம் அமானிதமாக வளர்த்தெடுத்து அல்லாஹ்வின் முன்னிலையில் கொண்டு போய் சேர்க்கும் அமானித பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எமக்கு இந்த மார்க்கத்தை ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக, குர்ஆனின் சுன்னாவை தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக, அதனை படிக்கும் ஆர்வம் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி இருக்கிறார் என்றால், அந்த நிலையை, அந்த ஆர்வத்தை, அந்த கொள்கை உறுதியை நாம் தெளிவாக, நிலையாக, இஸ்திகாமத்தாக நம்மிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திகாமத் எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு ஏவக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் சொல்கிறார், قال قلت يا رسول الله قل لي في الاسلام قولا لا اسال عنه احدا بعدك قال قل آمنت بالله ثم استقم. அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறார் அந்த சஹாபி, எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை கற்றுத்தாருங்கள், அதை நான் அதற்கு பின்னர் யாரிடத்திலும் கேட்க கூடாது, ஆனால் அந்த வார்த்தையை நான் யாரிடத்திலும் கேட்க கூடாது என்று அந்த மனிதர் சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திகாமத்தை மையப்படுத்திய ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுள்ளேன் என்று சொல்லுங்கள், தும்மஸ்தகிம், அதிலே உறுதிமிக்கவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. ஈமான் கொள்ளக்கூடிய அம்சங்கள் என்பது சாதாரண விடயம் கிடையாது. அதிலே உறுதிமிக்கவர்களாக நாம் இருப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. மாற்றமாக அல்லாஹுவை மறைவான விடயத்தில் நம்பும் அனைத்து விடயங்களையும்
கற்று அறிந்து கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது சுவனமாக இருக்கலாம், நரமாக இருக்கலாம், கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், மீசானாக இருக்கலாம், இந்த மறுமை விசாரணையாக இருக்கலாம், எம்மை எழுப்பப்படக்கூடியவராக இருக்கலாம். அனைத்து விடயங்களும் மறைவானவைகள். எமது தொழுகைக்காக, நம்முடைய இபாதத்துக்களுக்காக அல்லாஹு தஆலா நன்மைகளை தருகிறான் என்பது நம்முடைய மறைவான அந்த நம்பிக்கையோடு தொடர்பானவைகள். இவைகள்ல நாம் உறுதிமிக்கவர்களாக இல்லாவிட்டால், இவைகளில் நாம் உறுதிமிக்கவர்களாக, அதனை கற்றறிந்து தகுதி வாய்ந்தவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ளாவிட்டால் நம்முடைய இபாதத்துக்கள் வீணாகி போவதற்கான அபாயகரமான ஒரு நிலை எமக்கு ஏற்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நம்முடைய மறைவான விடயங்களை நம்பும் விடயத்தில் நாம் அவைகளை கற்றறிந்து அதிலே உறுதிமிக்கவர்களாக நாம் இருக்காவிட்டால் நிச்சயமாக அவைகளில் தளம்பலான நிலை ஏற்பட்டால், அன்புள்ள சகோதரர்களே, நாம் இறை நிராகரிப்பின் பக்கம் செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அவைகளை நாம் கற்றறிந்து செயலாற்றுவோம். வல்லவர் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நாம் ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துக்களை நாம் பட்டியலிட்டு அவைகள் ஒவ்வொன்றையும் ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் நிலைநாட்டி, மரணம் வரைக்கும் அவைகளை நிலைநாட்டி, உண்மையான இஸ்திகாமத்தை நாம் அல்லாஹ்வின் முன்னிலையில் வெளிப்படுத்தி அதற்கான கூலியை மறுமையில் பெற்று சுவனம் செல்ல எம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்த அமல்களை நாம் இஸ்திகாமத்தோடு அதிலே உறுதிமிக்கவர்களாக அவைகளை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய உள்ளத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தை நாம் எந்த அளவுக்கு சீர் செய்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த இபாதத்துக்களில் உறுதிமிக்கவர்களாக நாம் இருப்பதற்கு அது நமக்கு மிக துணையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்லுல் இகாமா அஸ்லுல் இஸ்திகாமா, இஸ்திகாமத்தில் அடிப்படையான எது தெரியுமா? இஸ்திகாமத்துல் கல்பி அலா தௌஹீத், அதாவது அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதில் உறுதிமிக்கவர்களாக உள்ளத்தை வைத்திருப்பதுதான் ஒரு அடிப்படையான இஸ்திகாமத் என்று உள்ளத்தை மையப்படுத்தி சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அல் குர்ஆனிய வசனத்தையும் பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்திகாமத் நம்மிடத்தில் ஏற்படுவதற்கான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் இம்சாக்குல் லிசான். நம்முடைய நாவை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீணான காரியங்களிலிருந்து எப்படி இந்த ரமலானில் நாம் இந்த ரமலானில் வீணான காரியங்களில் நம்முடைய நாவை நாம் பாதுகாத்தோமோ, அதே போன்று ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் நம்முடைய நாவை நாம் பாதுகாத்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய இஸ்திகாமத்துக்கு துணை நிற்கக்கூடிய முக்கியமான அம்சமாக அது அமையும். சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை பார்க்கிறோம். ஹத்தனி பி அம்ரின் அஅதஸிம் பிஹி قال, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு விடயத்தை அறிவித்து தாருங்கள், நான் அதிலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ரப்பி அல்லாஹ் தும்ம இஸ்தகீம், என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் திருப்பி கேட்கிறார்கள், நான் மிகவுமே பயப்படக்கூடியது என்னில் எது என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலிசானி நஃப்ஸிஹி, தன்னுடைய நாவை இவ்வாறு பிடித்து சொல்கிறார்கள். அந்த நாவை பிடித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக, இந்த
நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாவின் விடயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மாத்திரமல்ல, வபகி அலா ஹதீஅதிக, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்வினிடத்தில் அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று உபதேசம் செய்த அந்த நீண்ட ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இஸ்திகாமத்துக்கு துணை நிற்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் முஸாஹபத்து ஸாலிஹீன வ முஜாலஸதிஹிம், அதாவது நல்ல மக்களோடு, அறிவுடையவர்களோடு, மார்க்கத்தை கற்றறிந்த தெளிவான அகீதா உடையவர்களோடு நம்முடைய சகவாசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தொடர்பாளர்களை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருப்பதற்கு துணை நிற்கக்கூடிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றும் விடயத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத விடயங்களை விட்டும் நாம் தூரமாகுவதிலும் அவைகளை விட்டு விடுவதிலும் நாம் உறுதிமிக்கவர்களாக இருந்தால் அது நம்முடைய இஸ்திகாமத்துக்கு துணை நிற்கக்கூடியவைகளாக மாறும். தலபுல் இல்மி ஷரஇ, மார்க்கத்தை கற்றுக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். நான் இதனை கற்றுவிட்டேன், இது எனக்கு போதும். நான் அந்த விடயத்தை கற்றறிந்து விட்டேன், அது எனக்கு போதும் என்ற நிலையில் இந்த மார்க்க கல்வியில் நாம் இருந்துவிடக் கூடாது. அதற்கு மாறாக நாம் மரணம் வரைக்கும் ஒரு தாலிபுல் இல்மாக, மரணம் வரைக்கும் ஒரு கல்வியை கற்கும், மார்க்க கல்வியை கற்கும் ஒரு மாணவனாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ளும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அது நம்முடைய இஸ்திகாமத்துக்கு, நம்முடைய உறுதிக்கு துணை நிற்கக்கூடிய அம்சம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திகாமத்தாக நாம் இவைகளில் நாம் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நாம் மார்க்கத்தில் உறுதிமிக்கவர்களாக இருப்போம். அல்லாஹு தஆலா சீரான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான். மரண நேரத்தில் அல்லாஹு தஆலா ஏற்கனவே சொன்ன அந்த அல் குர்ஆனிய வசனத்தின் அடிப்படையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மாராயம் நமக்கு இந்த உலகத்தை விட்டும் விடை கொடுக்கக்கூடிய அந்த மரண நேரத்தில் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அந்த அரசுடைய நிழல் நமக்கு கிடைப்பதற்கு அது ஒரு காரணியாக இருக்கும். அந்த 7 அரசுடைய நிழலை கிடைக்கக்கூடிய சகோதரர்களும் என்ன செய்யார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் இமாமுன் ஆதில், நீதமான அரசன் என்ற அந்த அதிலே, அந்த நீதத்திலே அவர் உறுதிமிக்கவர்களாக இருந்தால், இன்று நீதம் செலுத்தி நாளை அந்த நீதத்திற்கு மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அரசினுடைய நிழலை பெற்ற அந்த மனிதர்களுடைய நிலையை பாருங்கள். அது மாத்திரமல்ல, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வாலிபன் அந்த வணக்கத்தில் இஸ்தகாம அலா இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வை வணங்குவதில் அந்த வாலிபன் உறுதிமிக்கவனாக தொடர்ச்சியாக அந்த இபாதத்தில் இருந்தான். இவனுக்குத்தான் அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும். பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய மனிதன் அவன் தொடர்ச்சியாக ஜமாஅத்துடைய கொள்கைகளுக்கு கலந்து கொள்ளக்கூடியவனாக, அதிலே உறுதிமிக்கவனாக அவன் இருந்தான். பள்ளிவாயரோடு அவனுடைய தொடர்புகள் இன்று இருந்து நாளை போய் ரமலானில் இருந்து ரமலான் முடிந்ததற்கு பின்னர் போய் மறுபடியும் ஒரு மரணம் வந்தால் வருவதும், மறுபடியும் ஒரு திருமண ஏற்பாடு வந்தால் வருவது, இப்படி காலத்துக்கு காலம் தன்னுடைய தொடர்பாளர்களை மாற்றி கலம்பலான நிலையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அந்த ஹதீஸில் வரக்கூடிய அனைத்து சாராரும் அந்த விடயங்களில் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். இஸ்திகாமத்தில மிக நிலையாக அந்த இஸ்திகாமத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவைகள் அனைத்துக்கும் மேலாக நம்முடைய இஸ்திகாமத்துக்கு நாம் அல்லாஹ்வினிடத்தில் துஆ செய்ய வேண்டும். நம்மை விட மிக இந்த உலகத்தில் வாழ்ந்த உத்தம புருஷர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய உறுதிக்காக, தன்னுடைய மார்க்கத்தின் நிலை தன்மைக்காக அல்லாஹ்வின் இடத்தில் யா முகல்லிபத் குலூபி தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடிய நாயனே, என்னை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிமிக்கவனாக ஆக்கி விடுவாயாக என்று அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நாம் மாத்திரம் சகோதரர்களே. எனவே துஆக்களை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் செய்த அமல்களை நாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்வதோடு அந்த அமல்கள் நம்மிடத்தில் நிலை
வைத்திருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வினிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அதனுடைய அமல்களை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ரமலானின் பலன்களை மரணம் வரைக்கும் நாம் பயன்படுத்துவோம், அதிலே நிலைத்திருப்போம். வல்லவர் ரஹ்மான் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.